உங்களை பத்தி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பறந்தாம லேஸ்ல பொண்ணு கட்டி யார் வீட்டுக்கு நுழைய மாட்டான். ஓ அப்படிங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, யார் அவன் பறந்தாம? இவர்தான் எங்கப்பா. பன்னிக்கு பாருங்க நாய சோப்பாவை கேக்குது. இறங்குடா கீழ. ஆமா, இதெல்லாம் எங்களுக்குன்னு வாங்கி வச்சதா இல்ல ஏற்கனவே பொண்ணு பார்க்க வந்து திருட்டு வச்ச மிச்சமா? சேச்சே. வா வா வாமா, உட்காரு. உட்காந்துக்கம்மா. உட்காச்சு உட்காச்சு. இந்தாமா, உனக்காக புடலங்கால்வா செஞ்சு கொண்டாந்துருக்கேன். விட்டுறேன்டி. பிச்சிருவேன். இந்தாமா, முதல்ல நீ இதை உள்ள வை. பொண்ணு எல்லாரும் பேச சொல்லுவாங்க, அப்புறம் வாயே திறக்க முடியாம போயிடும். ஒன்னாலே பிக்க முடியல. அத நல்ல வாசனையா தான். வாசனையா இருக்கு. சென்ட் போடு. ஐயோ, அப்படியே இருவர் உள்ளம் படத்துல பொண்ணு பார்க்க வர்ற சீன்ல சரோஜா தேவியை பார்த்த மாதிரியே இருக்கு. அப்படியா? ஆமா, நீங்க அந்த படம் பார்த்ததுல? பாக்கலையே. அப்படியே வீணை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு, இடைய வீணை தூங்கும் போது பாட முடியுமா, இரண்டு கண்கள் இரண்டு பன்னிக்கு பிறந்த நாய்ங்களா, ஏதாவது பேசுறீங்க தெச்சு. அப்புறம் சொல்றேன். பாடுமா. ரகுராமனே பெண்ணென்ன சந்தை பொருளா என்ன ரகுவம்சராஜ ரகுராமனே. நிறுத்துங்க. என்னையா இப்படி கூத்தடிக்கிறீங்க? என்னங்க இது வந்த இடத்துல? இப்படி ஒரு பிள்ளை பெற்றதுக்கு இதுலயே முட்டைக்கு சாகணும். அதுக்கு எங்கிட்டு சோறுதான் கிடைச்சதா? பொண்ணு பாக்குறப்ப பொண்ணு மட்டும் தான் பாடும். இங்க உங்க பையன் ஆடுறதும் பாடுறதும் கூடவே ஏதோ போரா குறைக்க அந்த பொம்பளையும் சேர்ந்து கூத்தடிக்குது. வாணா பொம்பளை எல்லாம் சொல்லாத. அவங்க சம்சாரம், மரியாதையா பேசு. யோ, உங்களுக்கு எல்லாம் என்னையா மரியாதை? என்ன மூஞ்சி மேல கை நீட்டி பேசுற? டைமண்ட் ஏச வச்சு குத்தி கிழிச்சுரும் தெரியுமில்ல? இவ்வளவு ஏன் என் பொண்டாட்டி ஒத்தியே போதும். பூர்ணிமா, 2 இன்டர்வல் வர பெரிய கதையா மேரா நான் ஜோக்கர் கதை சொல்லு. இந்த ஆள் கதையை நான் பாக்குறேன். யோ பையா, பெரிய மனுஷன் நினைச்சு உள்ளார விட்டா சரியான பைத்தியக்கார குடும்பமா இல்ல போச்சு. குடும்பம் நைனா கேட்டியா? நம்ம எல்லாம் பைத்தியங்க வந்தாலே. யாரா பைத்தியம்? நீ பைத்தியம், உங்க அப்பன் பைத்தியம், உங்க பாட்டன் பைத்தியம், உங்க வீட்டுக்கு பால் ஊத்துற அவன் பைத்தியம். தபால்காரன் உங்க வீட்டு தபால்காரன் பைத்தியம். நிறுத்துங்க. நீங்க யாரும் பைத்தியம் இல்ல, நான் தான் பைத்தியக்காரன். எஸ், நான் தான் பைத்தியக்காரன். போலீஸ் நாயை நான் கூப்பிடுறதுக்குள்ள மரியாதையா வெளில போங்க. போலீஸ் நாயை கூப்பிடுறாங்க அந்த ஆளு. பாத்தியா, எங்க அப்பா முட்டுல போட்டோ நாயே கீழே வந்துச்சு. போலீஸ் நான் என்ன பண்ணோம்? ஐயோ என் வீட்டை முட்டியே இடிச்சு தரமட்டமாக்கலாம்னு பாக்குறீங்களா? நான் இதை விடமாட்டேயா. கோர்ட்டுக்கு எடுத்து 1 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு வாங்குவேன். நஷ்ட ஈடா? லட்சம் ரூபாயா? கொடுத்துருவோமா நாங்க? கோர்ட்டுக்கு இழுப்பனே இழுத்தா வந்துருவோமா நாங்க? வராம இருந்து பூச்சி கொடுத்துட்டு போறேயா. கிருஷ்ணா, இதுக்கு தான் சிமெண்ட் கலவையோட ஆளை கூட்டு வந்தான். இருந்து பூச்சி கொடுத்துட்டு ரசீது வாங்கிட்டு வந்துடுறா. நீ வா, உனக்கு முதல்ல ஒரு ஹெல்மெட் மாட்டணும். இல்ல, யாரோ பொண்ணு பார்க்க வர்றாங்க. நீங்க யாரும் வரலையா? வரல. சரி, நான் கொஞ்சம் தூங்கிக்கிறேன். வர விட்டு எழுப்பு. கண்ட சோம்பேறி பசங்க கால விழ நான் தயாரா இல்ல. ஆமாமா, நீ யார் காலையும் விழ வேணாம். சொல்லுங்களேன். எது? இத பாருங்க, அந்த பொண்ணு ஏதோ உளருது. அதை நம்பிக்கிட்டு பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பேசுறாதீங்க. அவங்கள தனியா கூப்பிட்டு என் பொண்ணு முன்னால சீர்வரிசை வரதட்சணை இதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம்னு சொல்லிடுங்க. அது போதும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா புருஷன் சொல்லி திருப்பி வாங்கி தரட்டும். ஐயா, நம்ம மாட்டை வாங்க ஒரு பாட்டி இப்ப வரேன். நாங்க நீயே காட்டிருப்பா. உள்ள இன்னொரு பார்ட்டி வருது, அதை நான் பார்க்கணும். அடி வாங்குவேன். உத வாங்குவேன். கீழே இறங்க உதப்பேன். மாப்பிள்ளையோட அப்பா நான் இல்லையா, பின்னால வராரு. மாப்பிள்ளையோட அப்பா பின்னால வராயா. மாப்பிள்ளையோட அப்பா நான் தான். காமனி பேரம் பெஸ்ட் டியூஷன் ஓட்ட தரான் பார். சாவுகிறாய். 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு 5 ரூபாயா? அநியாயமா இருக்க. என்ன சார், என்னாச்சு? யார் நீங்க? நான் பொண்ணோட அப்பா. பொண்ணுக்கு போவா? வீட்டை அசம்பாவிதம் இல்ல சார், 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு 5 ரூபாய் ரிக்ஷால கேக்குறேன். என்னவோ ஏதோன்னு பயந்தே போயிட்ட. வாங்க. அப்புறம் ஒரு விஷயம், இந்த வரதட்சணையை பத்தி என் பொண்ணு முன்னாடி பேச வேண்டாம். நம்ம தனியா பேசிக்கலாம். சரி, அப்படியே செஞ்சா போச்சு. 5 ரூபாய் 2 ரூபாய். வாயா.
உட்காருமா. என்ன படிச்சிருக்க? எம்ஏ பிறந்த உடனே எம்ஏ படிக்க வைக்கணும் இருந்தோம். திடீர்னு எருவு மாடு செத்து போச்சு, செலவு அதிகமாயிடுச்சு. 8ஆம் கிளாஸ் நிறுத்திட்டோம். இன்னும் டிசி கூட வாங்கல. இப்ப போனா கூட செத்துப்பாங்க. சங்கீதம் வருமா? பிச்சு புடுவா. சீதா, ஜெரமுனி காலையில ஒரு பாட்டு பாடுவியே. வஜ்ரதந்தி வஜ்ரதந்தி விகோ வஜ்ரதந்தி டூத் பவுடர் டூத். அவங்க அவளை கேட்டுட்டு இருக்காங்க. சமையல் சரி, சமையலும் வராது. ஜடப்பூச்சி நல்லா தான் இருக்கு. ஒண்ணு இல்ல, சொந்த முடியான்னு பாக்குறாங்க. எங்க கொஞ்சம் எந்திரிச்சு நட. நொண்டியான்னு பாக்குறாங்க. போதுமா? அப்போ பிடிச்சிருக்குல்ல? அப்போ ஒரு நல்ல நாள் பார்த்து தாம்பூலம் மாத்திக்கலாம். உடுமலைப்பட்ட பொண்ணுக்கு பாட்டு, சமையல், டான்ஸ் எல்லாம் வரும். கையில வேற 30 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க. நீங்க ஒண்ணுமே தெரியாதுங்கிறப்போ மத்த விஷயங்கள் சரியா பேசிக்கிட்டா தானே நல்லது. நீங்க வரதட்சணை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க. உங்க கேள்விங்க முடிஞ்சிருச்சுனா நானும் பையனை சில கேள்விங்க கேட்க வேண்டியிருக்கு. பொண்ணு கேள்வி கேட்கணுமா? எங்க அப்பா ஜடக்கொச்சு, பவுடர், ஸ்னோ எல்லாம் வாங்கி தராரு. காசு கொடுத்து வாங்குற பண்டம் நல்லா இருக்கான்னு கடையில பார்த்து தானே வாங்குறோம். இப்ப எங்க அப்பா பணம் கொடுத்து மாப்பிளை வாங்கி தர போறாரு. அத உபயோகப்படுத்துறேன்னா நல்லா இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ. சம்பளம் எவ்வளவு? 750. என்ன சினிமா கூட்டிட்டு போவே பத்தாது, ஸ்கூட்டர் இருக்கா? இந்த புடவை நல்லா இருக்கா? வாரம் எப்படி ஒண்ணு வாங்கி தர முடியுமா? கண்ணாடி இல்லாம படிக்க முடியுமா? இது எத்தனை? 3. தலை மண்ணு, கண்ணுலயே கோளாறு. அப்பா இத தேராது. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன அநியாயம் இது? காலையில ராகிங் பண்ற மாதிரி நம்ம பையனை போட்டு கொடையற அந்த பொண்ணு. வாடா போடா. போங்க சார், பொள்ளாச்சியில இன்னைக்கு மாட்டு சந்தை. உங்க புள்ள அங்க நல்ல விலைக்கு போகும். சரியான ரூல்ஸ் போல இருக்கு. போயிடுங்க தம்பி. இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் இந்த இடத்துக்கு வர வேண்டான்னு. அம்மா, உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுற வேலையை விட்டுட்டு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்க்க முடியுமா பாருங்க. ஐயா, நான் ஜென்மத்துக்கும் உன் பொண்ணு கல்யாணம் நடக்கலையா? ஜானகி, அழுவுறியா? நீ எழுது நான் பார்த்ததே இல்லையே. வழக்கமா நான் தான் அழுவேன், நீ துணி கொடுப்ப. இழவு கண்டதுக்கெல்லாம் அழுகு வரும், அவசியத்துக்கு அழுகு வர மாட்டேங்குது. 3 வயசு வரைக்கும் அந்த பொண்ணுக்கு பேச்சே சரியாவில்லைன்னு அப்ப அழுதோம். இப்ப ஜாஸ்தியா பேசே நழுவுறியா? என்ன நினைச்சு யாரும் புலம்ப வேண்டாம். காலையில முதல் பஸ்க்கு நான் அக்கா வீட்டுக்கு போறேன். என் தொல்லை எல்லாமே நிம்மதியா இருங்க. எருமை கணக்கா வளர்ந்துருக்கான். அறிவு வேணா, மரியாதையா சொல்லு. அடுத்த முறையாவது நான் சொல்ற பொண்ண ஒழுங்கா வந்து பாத்துட்டு போ சொல்லு அந்த தேவங்க பையல. ஏற்கனவே வீட்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் வர வரைக்கும் 68 முறை இதே சொல்லியாச்சாண்டே. 69வது முறை சொன்னா வாய் கிஞ்சா போயிடும். பண்ணிக்கு பிறந்த நாய. அவன் வரல, உனக்கு மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஏத்திடுவேன். சொல்லிடுறேன். சின்னவரே, அடுத்த முறை ஒழுங்கா மரியாதையா பொன் பார்க்க வந்திருக்க. எனக்கு முடிப்பிச்ச கொடுங்க. தேவாங்க. இன்னொரு முறை தேவாங்கன்னு கூப்பிட்டீங்க நான் உங்க கூட பேச மாட்டேன். சரி, ஆனந்த். இந்த பயணங்கள் முடிவதில்லை, கதை பாதியில நிக்குது. பஸ் வரதுக்குள்ள முடிச்சிட்டுமா? அத்தோட எங்க கதையும் முடிஞ்சு போயிடும். பஸ் ஸ்டாண்ட்ல கூட வா. ஆமா. இந்த தேவங்க ஆயுர்வேத தைலம், கஷ்டப்படாது இஷ்டப்படா தைலம்னுட்டு இந்த ஊட்டி குளிர்னு கம்மன் இருந்துறாத. ராத்திரி படுக்க சொல்ல ஒரு முட்டை சாப்பிடு. காலையில பாத்ரூம்ல கஷ்டமே இருக்காது. போன முறை ரத்தமா போய் நாங்க. ஐயோ, என் மானத்தை வாங்காத. பஸ் வருதுங்க. திருமண தென்குமரி பஸ் மாதிரி வருது. ஆனா இது பழசு. உட்காருங்க. தொடச்சுதான் இருதே. என்னங்க போறீங்க? ஏறுங்க, எல்லாரும் ஏறுங்க. அத்தனை பேர் ஏறுங்க, பஸ் காலிதான். டேய், பஸ் காலியாண்டா, எங்க வேணா உட்காந்துக்க. முன்னால உட்காந்துக்கடா, சீக்கிரமா போய் சேருவ. அம்மா, எத்தனை டிக்கெட்? ஒரு டிக்கெட் தான். ஒரு டிக்கெட் ஏத்துறதுக்கு எத்தனை பேர் வருவீங்க? அது யோ, உன் பஸ் காலியாறதுக்காக மொத்த பேர் ஏறி பழனிக்கு போய் மொட்டை அடிச்சுக்க சொல்றியா? பண்ணிக்கு பிறந்த நாய. என்னங்க இப்படி பேசுறாரு? அவர் அப்பாவாலேயே அவரை திருத்த முடியல, என்னாலே உங்களாலேயுமா முடிய போகுது. பண்ணிக்கு எப்படி நாய் பிறக்கும்னு பாக்குறீங்களா? அவர் வாயில எது வேணா பிறக்கும். தேவாங்க, பஸ் ஓடும் போது உள்ள போது பத்திரமா வச்சுக்க. தேவாங்க, கஷ்டப்படாது இஷ்டப்படாத தைலம். அதுக்கு தெரியும். இல்லை, அவன் காயப்பட்ட துணி எல்லாம் எடுத்துக்கிட்டானா கேளு. போதடைய கணத்து மேட்ல காயப்பட்ட கோவணத்துண்டு விட்டுட்டு போயிட்டான். அது கோவணம் இல்ல, ஜட்டி. கோவணத்தை தச்சா தான் ஜட்டி. ஏண்டா, அந்த எண்ணெயை குடுத்தியா? எது? அதான் அந்த எண்ணெய். எந்த எண்ணெய்? ஐயோ, இந்த